இன்றைக்கு நான் பேச போறது அதே நன்மையை குறித்து தான் பேச போறேன். நன்மையை குறித்து இன்றைக்கு நான் சேர்ச்சில் என்னதை பேசணும், அதே காரியத்தை தான் பேச போறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகளை நீங்க உங்களோட நாவின் அறிக்கையினால சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகளை நீங்க எதனால சுதந்திரித்துக் கொள்ளலாம்? நாவின் அறிக்கையினால. நாவின் அறிக்கையினாலதான் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் முக்கியமான காரியத்தில் ஒன்று நாவு. மிக முக்கியமான காரியத்தில் ஒன்று நாவு. இந்த நாவினால நன்மையையும் வரவைத்துக் கொள்ளலாம், அதே நாவினால தீமையையும் வரவைத்துக் கொள்ளலாம். இந்த நாவினால ஜீவனையும் வரவித்துக் கொள்ளலாம், இந்த நாவினால மரணத்தையும் வரவித்துக் கொள்ளலாம். இந்த நாவினால வியாதியையும் வரவித்துக் கொள்ளலாம், சுகத்தையும் வரவித்துக் கொள்ளலாம். இந்த நாவினால ஆசீர்வாதத்தையும் வரவித்துக் கொள்ளலாம், சாபத்தையும் வரவித்துக் கொள்ளலாம். இந்த நாவினால எனது ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் வரவித்துக் கொள்ளலாம், செழிப்பையும் வருவித்துக் கொள்ளலாம். அதே இந்த நாவினால தரித்திரத்தையும் வருவித்துக் கொள்ளலாம். அப்ப நம்ம எதை தெரிந்து கொள்ள போறோம்ன்றது அது ஆண்டுடைய கருத்துல இல்லை, நம்முடைய கருத்துல தான் இருக்குது. நம்முடைய கருத்துல தான் இருக்குது. ஆண்டவர் உபாகமம் 30:15 சொல்றாரு, என்ன? நன்மையை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். உபாகமம் 30 முழுக்க நீங்க வாசிச்சீங்களே தான் இருக்குது. நன்மையை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள், நீ பிழைத்து பெருகும்படிக்கு நான் உனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். அப்ப ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு யாருடையது? நம்முடையது. நான் போன கிழமை பேசினேன். தாவீது ராஜா எப்படி அறிக்கை செய்தான்? நான் இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், விசுவாசம் இருக்கணும். நிச்சயமாய் நான் நன்மையை காண்பேன். நிச்சயமாய் நான் நன்மையை காண்பேன். தீமைக்கு ஏதுவான எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் மாறும். வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் எல்லாம் நன்மைகளாய் மாறும். வாழ்க்கையில் ஒருவேளை இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னது? உங்களோட பார்வைக்கு, போன கிழமை சொன்ன உலகத்தின் பார்வைக்கு தீமையா போய்கொண்டிருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையான ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவா நடத்துகிறார், நன்மைக்கு ஏதுவா மாற்றுவார். பேர் ஆமேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சற்று நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப சங்கீதம் 27:13 நாங்க போன கிழமை பார்த்தோம். நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே, நான் வாழுகிற இந்த தேசத்துல நான் நன்மையை காண்பேன். அவ காண்றதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்? நன்மையை காண்பேன் என்று விசுவாசம். காண்றதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்? நன்மையை காண்பேன் என்று வாயை திறந்து விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். எபிரேயர் 10:22-23 சொல்லுது, நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசையாமல் உறுதியா இருக்கணும். எபிரேயர் 10:22 எடுங்க. எபிரேயர் 10:22. எபிரேயர் 10:22 அதுல சொல்றது பாருங்க. நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறது நாங்கள் அசைவில்லாமல் இருக்கணும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவரா இருக்கிறாரா, வல்லவரா இருக்கிறாரா, அவர் நல்லவரா இருக்கிறாரா. வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்து முடிக்க அவர் திராணியுள்ளவரா இருக்கிறார். அவர் திராணியுள்ளவரா இருக்கிறார். அவரிடத்துல இல்லாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் வார்த்தையினால் சொன்னதை தம் கரங்களினால் நிறைவேற்றி முடிக்க போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க விசுவாசத்தை, நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதுல எப்படி இருக்கணும்? அசைவில்லாம உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அசைவில்லாம உறுதியா இருக்கும். நீங்க எப்படி பேசணும்டா, இப்ப இருக்கிற நிலைமையிலையும் அதைத்தான் பேசணும். எதை பேசணும்? விசுவாசத்தை பேசணும், நம்பிக்கையை பேசணும், கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்ததை பேசணும். பிரச்சனையை பெருசா பேசக்கூடாது, தேவைகளை பெருசா பேச கூடாது. இந்த வாழ்க்கையில நடக்கிற தீமையான காரியங்களை பெருசா பேசக்கூடாது. கர்த்தர் உங்களை எப்படி தீமையை நன்மையா மாற்ற வல்லவர் என்று பேசணும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நாவு மிகவும் முக்கியம்.
அவன் பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க. எதிரிகள் நிறைய சூழ்ந்து இருக்கும் போது, தன்னுடைய மகனே அவனை கொல்றதுக்கு வகை தேடும் போது, தாவீதுக்கு தீமை செய்ய சுட்டி திரிகிற போது, இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளையும் தாவீது பேசுறான் பாருங்க. என்ன பேசுறான் பாருங்க, நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன், நன்மையை காண்பேன். பார்த்தா எத்தனையோ ராஜாக்கள் அவனை கொல்றதுக்கு வகையை தேடுறாங்க, கொல்றதுக்கு மகன் கொல்றதுக்கு வகையை தேடுறாங்க. சுற்றிலும் பார்ப்போமா, உலக கண்கள்ல பார்த்தா, மாம்ச கண்கள்ல பார்த்தா எல்லாம் தீமையா நடக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் தீமையா நடக்கிற மாதிரி இருக்குது. இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோன்ற ரீதியில போய் கொண்டிருக்குது. ஆனா இவன் இந்த பிரச்சனைகளை பார்க்காம தன்னை அழைத்த கர்த்தரை பார்க்கிறான். ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கும் போது தன்னை அழைத்து உயர்த்தின கர்த்தரை பார்க்கிறான். அவர் இதுல இருந்தும் என்னை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர், எத்தனை ராஜாக்கள் யாரா இருந்தாலும் சரி, எனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் என்னை விடுவித்த ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவர், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப தாவீது எதை அறிக்கை செய்தான்? விசுவாசத்தை அறிக்கை செய்தான், நம்பிக்கை அறிக்கை செய்தான், அவர் நம்புகிற கர்த்தரை அறிக்கை செய்தான், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க அதைத்தான் அறிக்கை செய்யணும். கிட்டத்தட்ட வேதத்துல 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்குதுன்னு அங்க நிறைய பிரசங்கிமார் சொல்றாங்க. அப்ப நாங்க அந்த வாக்குத்தத்தங்களை தேடி எடுத்து அதை தினந்தோறும் அறிக்கை செய்கிறவங்களா இருக்கும். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் என்னை பெற இருக்கிறார், நான் தாட்சியடையேன், நான் குறைவடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அப்படி 5வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்படி பேசுறான் பாருங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். மரணங்கள் பள்ளத்தாக்க நான் போனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் எல்லா பொல்லாப்புல இருந்தும், எல்லா மரண பிடியிலிருந்து என்னை தப்பு வைப்பார். இதெல்லாம் விசுவாச அறிக்கை. பாருங்க, சங்கீதம் 91 சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, அவரை நீரின் அடைக்கலம், நீரின் கோட்டை, நீரின் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று நம்பி இருக்கிறவன் என்று பாருங்க. கடவுளை அவன் எப்படி நினைக்கிறானோ, கடவுள் எப்படியெல்லாம் அவன் நம்புறானோ, எப்படியெல்லாம் விசுவாசிக்கிறானோ, அதை அப்படியே பாடுறான், அதை அப்படியே பேசுறான், அதை அப்படியே அறிக்கை செய்யறான். ஒவ்வொரு நாள் இருந்தா அவனோட பாட்டு இதுதான். என்ன பாட்டு? காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. இன்னொரு சொல்றான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறபடினால் நான் அவரை பாடுவேன். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க யாரை குறிச்சு புகழ்ந்து பேசுவீங்க? உங்களோட வாழ்க்கையில நல்லது செய்யறவங்களை தான் புகழ்ந்து பேசுவீங்க. உங்களோட வாழ்க்கையில தீமை செய்கிறவனை புகழ்ந்து பேசுவீங்களா? இல்ல. ஆனா நன்மை செய்கிறவனை தான் புகழ்ந்து பேசுவீங்க. ஆண்டவர் மிகவும் நல்லவரா இருக்கிறார், அவர் நமக்கு நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி அதுல சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அதுல எந்த மாறுதலும் இல்ல. நன்மை என்றாலே அதுக்கு கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது, அது பரத்திலிருந்து தான் வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நன்மையான காரியங்களை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதுல சொல்லுது பாருங்க, நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறது எப்படி இருக்கணுமா? அசைவு இல்லாம இருக்கணும். அசைவு இல்லாம நான் இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கும் போது நான் எப்படி பிரசங்கம் பண்ணணும் அதே பிரசங்கத்தை தான் இப்பயும் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்பையும் விசுவாசம் தான், இப்பையும் விசுவாசம் தான். நம்மளை உயர்த்த போறது, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசமா இருக்குது. உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமா இருக்குது. என் உலகத்தை, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை, தேவைகளை நான் ஜெயிக்கணுமா இருந்தா என்னுடைய விசுவாசம் மிக முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய பிரச்சனைகள், தேவைகள், சூழ்நிலைகளை நான் ஜெயிக்கணுமா இருந்தா என்னுடைய சூழ்நிலைகள் மேல, என்னுடைய பிரச்சனைகள் மேல, என்னுடைய தேவைகள் மேல என் கண்களை வைக்காம என்னை அழைத்த தேவன், தேவைகளை காட்டிலும் பெரியவர், பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், செயல்களில் வல்லவராகிய ஆண்டவர் மேல என் கண்களை வைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை காதால உள்ள எடுத்துக்கொள்ளும், இருதயத்துல வைக்கும், அதையே எடுத்து பேசும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5 காரியத்தை தெளிவா பேசணும்னா இல்லையா? ஆண்டவர் சொல்றதுக்கு செவி கொடுக்கும், மற்றது நம்மளோட வாயை கொஞ்சம் மூடி இருக்கும். யோபு செஞ்சான். அடுத்தது ஆண்டவர் வார்த்தையை காதால கேட்டு இருதயத்துல எடுத்துக்கொண்டான். இருதயத்தில் எடுத்துக்கொண்டு என்ன செஞ்ச? அவன் தன் வாயினால பேசினான், தன் வாயினால பேசினான். பேசும் பொழுது
என்ன உண்டாச்சு? மறுபடியும் இரட்டத்தனையான நன்மைகள் உண்டாயிற்று. அழகா கேட்டீங்கதான் இந்த பிரசங்கத்தை. நல்ல ஒரு பிரசங்கம், இன்னும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்ப எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. நானே ஜோஷோட சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு நல்ல ஆசீர்வாதமா, உங்களுக்கு அவங்க கேட்டாக்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படி இருந்தது தெரியல, எனக்கு உண்மையாக நல்ல ஆசீர்வாதமா இருந்தது. அப்ப இதை சொல்லுது பாருங்க. அப்ப நாங்க இப்படித்தான் இருக்கோம், இப்படித்தான் இருக்கும். அந்த சங்கீதம் 27:13 வாங்க. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால், நான் வசனம் நிறைய சொல்லுவேன், நீங்க எழுதிடணும். விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பீங்க. அப்ப உங்களோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது இருந்தா நீங்க குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கணும். அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38 அதுல சொல்லுது, நசரேயனாகிய இயேசு அவர் இந்த பூமியில பிசாசுகளை திரட்டுகிறவராயும், பிசாசுகளை திரட்டுகிறவராயும் நன்மை செய்கிறவராயும், நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அடுத்து கொடுங்க, அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அழகா சொல்லுது பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் என்ன செய்திருந்தார்? வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். இந்த நசரேயனாகிய இயேசு பரிசுத்த ஆவியினால் அவருடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவர் எப்படி இருந்தாரா? தேவன் அவரோடு கூட இருந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட அவரோடு கூட யார் இருந்தாரா? தேவன் இருந்தாரா. அதுக்கு பிறகு சொல்றது பாருங்க, தேவன் கூட இருந்ததால அவர் நன்மை செய்கிறவரா சுத்தி இருந்தார். பாருங்க, பிதாவாகிய தேவன் அவர் நல்லவரா இருக்கிறார், நன்மை செய்கிறவரா இருக்கிறார். இப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் மாம்சத்துல உலகத்துக்குள்ள வந்து அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை நாங்க இந்த பூமியில இந்த மாம்சத்தில் இருக்கிற நாங்க வெளிப்படுத்தி காண்பிக்கோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அதுக்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நாங்க அவரை பிரதிபலிக்கும், நம்மளை பார்க்கிறவங்க அவரை பார்க்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நாங்க அவருக்கு மாதிரிகளா இருக்கும், இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவங்களா இருக்கும், அவர் சொன்னதை செய்கிறவங்களா இருக்கும், அவருடைய வாசனைகளை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு அவர் என்ன செய்யறாராம்? நம்மளை வெற்றி சிறக்க பண்றாராம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மளை அவர் என்ன செய்யறாரா? வெற்றி சிறக்க பண்றாரா. அந்த வெற்றி சிறக்க பண்ணுகிறதன் மூலமா அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனை என்ன செய்யறான்? வெளிப்படுதான். இதை யார் செய்யறான்? தேவன் செய்யறாங்க. அப்ப நம்மளும் அவரை போல இருக்கும் போது நம்ம அவருடைய வாசனையை வெளிப்படுத்துறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு அதனாலதான் என்ன செய்யறாங்க? நீங்க எங்கட சர்ச்சுக்கே வந்துடுறீங்களா? அந்த வாசனை வெளிப்படுது இன்றைக்கு. அதனாலதான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? நம்மளை தேடி வர்றாங்க, நம்மளை தேடி எல்லாமே வருது. நன்மையும் கிருபை நம்மளை தேடி, நம்ம தேடி போகல. எனக்கு உங்களை சர்ச்சை தருவீங்களா, பிரசங்கம் பண்ண சான்ஸ் நம்ம தேடி போக தேவையில்ல, அதுவா நம்மகிட்ட வருது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களோட வாழ்க்கையிலையும் உயர்வுகள் உங்களை தேடி வரும், கனம் உங்களை தேடி வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? செல்வம் உங்களை தேடி வரும், எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போக தேவையில்லை, நீங்க தேடி எங்கேயும் போக தேவையில்லை. எல்லாம் உங்களுடைய கரங்கள்ல, உங்களோட காலுக்கு கீழே ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? நீங்க தேட வேண்டியவரை தேடுனா, நம்ம தேட வேண்டியவரை தேடுனா, நம்ம தேட வேண்டிய காரியங்கள், நமக்கு தேவையான காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்முடைய பாதப்படியில கொண்டு வந்து போடுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, பொல்லாதவர்களாகிய நாங்களே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோமா? நல்ல ஈவுகளை, நல்ல காரியங்களை செய்யறோம், நல்லதை கொடுக்கிறோம். நம்ம பரமபிதா அதை பார்க்கிறோம் மேலான காரியங்களை தருவார். அவர் மிகவும் நல்லவரா இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, நம்ம வெற்றி அடையும் போதுதான் அவருடைய வாசனையை வெளிப்படுத்துறோம். அப்ப நம்ம எல்லாத்தின் மேலையும் வெற்றி பெறுகிறவங்களா இருக்கும். தீமையை நன்மையினால் வெல்லுன்னு எதுவும் சொல்லுது. எப்படியா? தீமையை நன்மையினால் வெல்லு. அப்ப ஒரு கிறிஸ்தவன் எல்லாவற்றையும் வெல்லுகிறவனா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்க? குமாரனாக இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், நோய்களை ஜெயித்தார், தரித்திரத்தை ஜெயித்தார், சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாகவே எல்லாவற்றையும் ஜெயித்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உயிர்த்தெழுந்தல் மூலமா நமக்கும் ஜெயிக்கிறதுக்கு பலனை தந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப தாவீது சொல்றான் பாருங்க, ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன், நன்மையை காண்பேன். சரி, பாருங்க, இன்னொரு வசனத்துக்கு போகும். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம். அதுல சொல்லுது, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். அந்த வசனத்தை வாசிங்க. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை. இதுல இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா, நன்மையான கனிகளை புசிக்கணுமா இருந்தா, நன்மையான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில வரணுமா இருந்தா, உங்களோட வாயை நீங்க அவதானிக்கணும். உங்களோட வாயில நன்மையான காரியங்கள் இருக்குதா? நன்மை உண்டாகணுமா இருந்தா நன்மையை பேசணும். ஜீவன் உண்டாகணுமா இருந்தா ஜீவனை பேசணும். ஆசீர்வாதம் உண்டாகணுமா இருந்தா ஆசீர்வாதத்தை பேசணும். என்ன எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்க உங்களோட வாயினால பேசுகிறவங்களா இருக்கணும். பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய். இப்ப ஆண்டவருக்கு, தேவனுக்கு வெறுமை தேவைப்படல, இருள் தேவைப்படல, ஒழுங்கின்மை தேவைப்படல. அவருக்கு எது தேவைப்பட்டது? ஒழுங்கு தேவைப்பட்டது, வெளிச்சம் தேவைப்பட்டது. என்ன? வெளிச்சம் தேவைப்பட்டது. ஆண்டவர் வாயை திறந்து என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டா. எது தேவைப்பட்டதோ அதை வாயை திறந்து சொன்னாரு. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்க வாயை திறந்து சொல்லணும். பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குதா? இத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க. அப்ப வேண்டுதல் செய்யும் போது உங்க வார்த்தைகள் போகும், அது தேவ சந்நிதியில போகும். அப்ப அந்த வார்த்தைகள்ல அபிப்பிரயோஜனமான வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. என்ன? சரியான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபத்தை கேட்கிற, அந்த ஜெபத்தை பார்க்கிற நம்முடைய தேவனானவர் அந்த ஜெபத்துக்குரிய பதிலை நமக்கு நிச்சயமா தருவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், நன்மையை புசிப்பான். நீதிமொழிகள் 17:20 சொல்லுது, மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விடுவான். நீதிமொழிகள் 17:20. நீதிமொழிகள் 17:20 பாருங்க, நான் வாசிக்கிறேன். மாறுபாடான இருதயம் உள்ளவன், ஒருக்கு ஆண்டவர் நன்மை செய்வார், எங்க ஆண்டவர் நன்மையை காணல, இப்படி மாறி மாறி பேசவே கூடாது. ஆண்டவர் சூறாவளி அனுப்பிட்டாரு, இல்ல சூறாவளி அவர் அனுப்பல, இப்படி மாறி மாறி பேச கூடாது. என்ன? மாறி மாறி பேசக்கூடாது. என்னத்தை பேசணும்? அவர் நல்லது மட்டும்தான் செய்வார், எப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்வாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வாய், நம்மளோட வாயும் இருதயமும் எப்பயுமே இப்படிப்பட்ட நினைவுகள் உள்ளதா இருக்கும். மாறி மாறி கொண்டிருக்க, இரு மனதுள்ளவனா இருக்க கூடாது. நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நம்முடைய இருதயம் ஒரே மனதுள்ளதா இருக்கும், ஒரே சிந்தை உள்ளதா இருக்கணும், பேச்சு கிரியை எல்லாம் உண்டா இருக்கும். நம்மளோட வாய் எப்பயும் சொல்லணும் என்னது? நம்மளோட நான் எப்பயுமே சொல்லணும், கர்த்தர் நன்மையானதை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவாங்க? மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவது. எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டு நீங்க இதை பேசாம, இந்த ஊழியக்காரர் சொல்லி தர்றத பேசாம, நீங்க இல்ல நான் பேசுறதான் பேசணும், அவர் பேசுறதெல்லாம் நான் விசுவாசிக்க மாட்டேன்னு மாறி பேசுவீங்களா இருந்தா எதுவும் நடக்க போறது இல்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப வாய் மாறி மாறி இருக்க கூடாது, இருதயம் மாறி மாறி கொண்டிருக்க கூடாது. மனுஷங்க அப்படித்தான், மனுஷங்க எப்பயுமே மாறுதலுக்கு உட்பட்டவங்க.
இப்ப இன்னைக்கு இப்படி பேசுவாங்க, நாளைக்கு அப்படி பேசுவாங்க. இன்றைக்கு இதை சொல்லுவாங்க, நாளைக்கு அதை சொல்லுவாங்க. என்ன, இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு இல்ல நான் சொல்ல வேணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனத்தில் நிறைவேற்றாது இருக்கிறவர் அல்ல. அவர் ஒரு தடவை சொல்லிட்டாரா இருந்தால் சொன்ன மாதிரி தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்ப நம்ம எப்படி இருக்கக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில நன்மையே காரணமா இருந்தா மாறுபாடான இருதயம் உள்ளவங்களா இருக்கக்கூடாது. உங்களோட வாழ்க்கையில நீங்க நன்மையே காரணமா இருந்தா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்துல நான் நன்மையே காரணமா இருந்தா என்னுடைய வாய் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க கூடாது. எப்பயுமே வந்து விசுவாசத்தை பேசணும், நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை பத்தி பிரச்சனைகிட்ட பேசணும், கர்த்தரை பத்தி தேவைகள்கிட்ட பேசணும், கர்த்தரை பத்தி சூழ்நிலைகள்கிட்ட பேசணும். சூழ்நிலைகளை பத்தி ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டு கொண்டிருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 34:12. சங்கீதம் 34:12. சங்கீதம் 34:12. அதுல சொல்லுது பாருங்க, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி, தொடர்ந்து வாசிங்க. நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அவன் தன் நாவை பொல்லாப்புக்கும், அப்படி இருக்கா? வாசிங்க. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இதை சொல்லுது பாருங்க, நன்மையை காணும்படி நீங்க நன்மை என்ன செய்யணும்? காணணும். ஜீவனை விரும்பணும், மரணத்தை விரும்பக்கூடாது. ஜீவனை தாவீது ராஜா விரும்புறான் பாருங்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஜீவன் ஆண்டு கர்த்தருடையது, மரணம் பிசாசினுடையது. பைபிள் சொல்றது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆண்டவர் இனி 2ஆம் வரையில வந்து மரணத்தை வேரோட புடுங்க போறார். இனி மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஏன்னா 2ஆம் வரையில சொல்லுது, இனி மரணம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள நாங்க போக போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில மரணம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம். ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாள்ல மணவாளன் வரப்போறாரு. அவர் என்ன செய்ய போறாரு? அந்த மரணமாகிய அந்த கடைசி சத்துருவை பரிகரிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு பிறகு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களாகிய நம்முடைய வாழ்க்கையில மரணம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க இந்த பூமிக்குரிய இந்த மாம்சத்தின் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவோம் வேதவசனம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, அப்ப இதுல சொல்லுது பாருங்க, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்கள். அடுத்தது நீடித்த நாட்களை விரும்பணுமா, அபேட்சிக்கணுமா? ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம நீடித்த நாள் வாழணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம விரும்புறோம் இல்லையே, அவரு விரும்புகிறார். அப்ப இந்த 3 காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்கணுமா இருந்தா என்னென்னது? நன்மையை காணணும், ஜீவனை விரும்பணும், நீடித்த நாட்களை அபேட்சிக்கணும். அப்ப இதெல்லாம் நடக்கணுமா இருந்தா நம்முடைய நாவ பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. கபட்டு வசனிப்புகளை நம்முடைய வாய் பேசுறதுக்கு இடமளிக்க கூடாது. இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சரியானதை பேசணும், ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதை பேசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க விசுவாசிக்கிற தேவனை பற்றி பேசணும், அவருடைய வார்த்தைகளை பேசுகிறவங்களா இருக்கணும். தேவையில்லாத கதையெல்லாம் கழிச்சு கொண்டு உலக பழமொழியை சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது. தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறவங்களா இருக்கும், வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறவங்களா இருக்கும். யோபு 2ஆவது அதிகாரம் 10வது வசனம். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? தீமையை பெற வேண்டாமோ? யோபு ஒரு காரியத்தை அறிக்கை செய்யற பாருங்க. என்ன காரியம்? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம். பாருங்க, ஜோபு மட்டுமா நன்மையை பெற்றாரு? ஜோபோடு இருந்த பிள்ளைகளும் நன்மையை பெற்றாங்க, மனைவியும் நன்மையை பெற்றாங்க, வேலைக்காரரும் ஜோபு மூலமா நன்மையை பெற்றாங்க. பாருங்க, ஜோபு நன்மையை பெற்றதால இந்த சப்ஜெக்ட் சேர்த்துல பேசுறதுக்கு எனக்கு வெளிப்பாடு வரல, அணிஞ்ச வருது. தேவனிடத்துல நன்மையை பெற்ற ஜோபு, அந்த தேவனத்துல நன்மையை பெற்று ஜோபோடு ஒட்டியிருந்த மனைவிக்கும் நன்மை கிடைச்சது, பிள்ளைகளுக்கும் நன்மை கிடைச்சது, அங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கும் நன்மை கிடைச்சது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப
தேவன் கையில நன்மை பெற்ற மனுஷனோட நீங்க ஒட்டி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காலப்போக்கில் அப்படியே ஒட்டி இருக்க கூடாது. நீங்களும் தேவன் கையிலே நன்மையை வாங்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் தேவன் கையில நன்மையை அப்படியே ஒட்டி இருந்து அப்படியே போயிடலான்னு பார்க்க கூடாது. வரணும் போயிடலான்னு நீங்க தேவனுடைய கருத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, உங்களோட சிலரை வச்சுக்கொண்டு அவங்களுக்கும் நன்மையை பகிர்ந்தளிக்கும். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. இந்த சப்ஜெக்ட் சேர்த்துல பேசணும்னா இல்லவே இல்லை, அணிஞ்ச வருது. அப்பா நான் இன்னைக்கு பேசுறாரு, இந்த இடத்துல பேசுறாங்க. அப்ப தேவன் கையில யோபு என்னத்தை பெற்றான்? தேவன் கையில பெற்றான். தேவன் கையினால பெற்றான். தேவன் கையில பெற்றவன் மனுஷன் முன்பு கையை நடி நிற்க மாட்டான். தேவன் கரத்தில நன்மையை பெற்றவன் மனுஷனுக்கு கொடுக்கிறவனா இருப்பான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனா இருப்பான், நற்கிரையை செய்கிறவனா இருப்பான். சொல்றீங்க, அவன் யார்த்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டான். அவன் தேவன் முன்பு கையை உயர்த்துகிறவனா இருப்பான். ஆபிரகாம் சொல்றாங்க ஆதியாகமம் 14 இந்த செருப்புட வாழக்கூடி எனக்கு தேவைப்படாது, ஏனென்றா நான் தேவனிடத்துல நீ ஐஸ்வர்யவானாக்கின நீ சொல்லாதபடிக்கு நான் உன்னை செருப்பை ஆகிலும் செருப்பின் வாழையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் என்ன செய்வேன்? எனக்கு தேவைகள் 1000 எழும்போது பிரச்சனைகளோ தேவைகளோ என்ன என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வந்தாலும் நான் என் கைகளை கர்த்தர் முன்பாக உயர்த்துவேன். கையே கர்த்தருக்கு முன்னுக்கு உயர்த்துகிறவன் மனுஷனுக்கு முன்னுக்கு கையேந்து நிற்க மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த மனுஷனுக்கே கையை நீட்டி கொடுக்கிறவனா இருப்பான். கை நீட்டி கொடுக்கிறவனா இருப்பான். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஜோபு என்னத்தை பெற்றுக்கொண்டானா? நன்மையை பெற்றுக்கொண்டானா. எங்கிருந்து பெற்றுக்கொண்டானா? தேவனுடைய கையில் இருந்து. தேவனுடைய கையில் இருந்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை உள்ளம் கைகளுக்குள் வரைந்து வைத்திருக்கிறேன், என்னுடையவன் என்று சொல்றார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்மையை செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். நிச்சயமா. நல்லது மட்டும் ஜோபுக்கு கொடுக்கல, வேலையையும் அவர் தான் வச்சு அடைச்சு பாதுகாத்தார். நன்மையை கொடுத்துட்டு சும்மா விடல, அவனுக்கு வேலையே அடைச்சி வச்சிருந்தவரே. ஆனா இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான். தேவன் நம்மளை அதிகமா ஆசீர்வதிச்சிருக்கும் போது, நம்மளை பாதுகாக்கும் போது, என்ன நம்மளை சிறகின் மறைவில வைத்து கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல அவர் நம்மளை பாதுகாக்கும் போது பிசாசுக்கு பிடிக்காது, பிசாசினுடைய மனுஷங்களுக்கும் பிடிக்காது. அவங்க என்ன செய்ய பார்ப்பாங்க? அந்த வேலையை எப்படியாச்சும் கலட்டணும். அப்பதான் நமக்கு நம்மளோட வீட்டுக்குள்ள வரணும், நமக்குள்ள வரணும், நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு வரலாம், ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை கெடுத்து போடலாம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக வைக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரமா நம்மளை கொண்டு போகலாம். அப்ப முதலாவது இந்த வேலையை, ஆண்டவர் அடைத்து வைத்த வேலையை என்ன செய்யறான்? தகர்க்க பாக்குறான். நம்மளும் இடத்தை கொடுத்துடணும். நம்மளும் வாயின் வார்த்தைகளினால இடத்தை கொடுத்ததால நடுவீட்டுக்குள்ள தரித்திரம் நடுவீட்டுக்குள்ள நிக்குது. பிசாசு நடுவீட்டுக்குள்ள ஆண்டவர் பைபிள்ல சொல்றாரு, பிசாசானவனை கூப்பிட்டு வச்சு சோறு போடுங்க சொல்றாரு. பிசாசானவனை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசானவன் அவனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் எதிர்த்து நிக்கணும். மரணத்தை எதிர்த்து நிக்கணும், வியாதியை எதிர்த்து நிக்கணும், தரித்திரத்தை எதிர்த்து நிக்கணும். எதெல்லாம் பிசாசினுடைய காரியமோ எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கணும், எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கும். அப்பொழுது நீங்கள் எதிர்த்து நிற்கிற காரியம் உங்களை விட்டு ஓடி போகும். அவருடைய வார்த்தை சொல்லி இருக்குது, ஆகையினால நிச்சயம் நிறைவேறும். அவ இப்படித்தான் பேசணும் பாருங்க. எதிர்த்து நிக்கிறத பேசணும், வாயை திறந்து வசனம் ஆவியின் பட்டயமா இருக்குது. ஒரு 2 யுத்த வீரங்க இருக்கிறாங்க, 2 பேர் கையிலையும் பட்டயம் இருக்குது. ஒருத்தன் ஓங்கி ஒருத்தன் சும்மா வச்சிருக்கிறவன் என்ன செஞ்சிருவான்? மறிச்சு போயிடுவான். அவன் என்ன செய்யணும்? 2 பேரும் மறிக்க கூடாத 2 பேரும் யுத்தம் பண்ணணும். 2 பேரும் என்ன செய்யணும்? அந்த பட்டயத்தை எடுத்து என்ன செய்யணும்? போர் செய்யணும். இன்னைக்கு பிசாசானவனோட போர் செய்யறதுக்கு பிசாசின் இடத்துல இருக்கிறத காட்டிலும் கோடி மடங்கு வல்லமையான இந்த தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை உங்களோட கருத்துல தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, தாவீதை குறித்து சொல்லும் போது 1 சாமுவேல் 17:50 நினைக்கிறேன், அது சொல்லுது, தாவீதின் கையிலோ பட்டயம் இல்லாதிருந்தது. அந்த டைம்ல நான் சொன்னேன், தாவீதுல கையில பட்டயம் இல்லாட்டியும் பரவாயில்ல, தாவீதுல வாயில பட்டயம் இருக்கு. கோலியாத்துல கையில இருக்கிற பட்டயத்தை காட்டிலும் தாவீதுல வாயில இருந்த தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம் மிகவும் கூர்மையானது. அது கணுக்களையும் ஊனையும் அறுக்கக்கூடியது. உங்களோட வாயில அவ்வளவு பெரிய பட்டயம் இருக்குது. அந்த பட்டயத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இருக்கிறீங்க. அந்த பட்டயம் தான் உங்களுக்கு நன்மை என்ன செய்ய போகுது? உங்களோட வாழ்க்கையில கொண்டு வர போகுது. அந்த பட்டயத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது மிக முக்கியம். ஏன்னா பட்டயத்தை வச்சுக்கொண்டு கத்தரிக்காயும் வெட்டலாம், ஆக்களையும் வெட்டலாம்.
பட்டயத்தை சரியான வகையில, வசனத்தை சரியான முறையில பயன்படுத்தி ஜெபிக்கும், வசனத்தை சரியான முறையில் அறிக்கை செய்யும். எல்லாமே வாக்குத்தத்தம் அல்ல. ஜூதாஸ் ஆண்டு கொண்டு சேர்த்தான அது வாக்குத்தத்தமா? அது வாக்குத்தத்தம் அல்ல. அதெல்லாம் வாக்குத்தத்தம் அல்ல. வாக்குத்தத்தம் பண்றது கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் நமக்கு எப்படி என்ன காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார், கடவுளை பத்தியும் அவர் நமக்கு என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பலத்தை பத்தியும் சொல்லப்பட்டது எல்லாமே வாக்குத்தத்தமா இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அங்க யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது அந்த மகிமை அவருக்கு தான் போகுது, அந்த புகழ்ச்சி அவருக்கு தான் போகுது, அந்த கனம் அவருக்கு தான் போகுது. நமக்கு நம்ம நல்லா இருக்கும் போது மகிமை யாருக்கு? ஆண்டவருக்கு தான், ஆண்டவருக்கு தான். இந்த சமயம் இப்ப நீங்க எல்லாம் படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டா உங்களையா பாராட்டுவாங்க, பாரு அவன் பிள்ளைய பாரு நல்லா படிச்சு பாஸ் ஆகிட்டான், நீ என்ன இருக்கிறீ அப்படின்னு வாங்க. புரியுதா? அப்ப யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு தான், ஆண்டவருக்கு தான் பெருமை. ஆண்டவருக்கு தான் பாரு இந்த சேர்ச்சின் அலைகிற ஜனங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அவங்க வாயில எவ்வளவு நல்ல வார்த்தைகள் வருது, இவ்வளவு நல்ல வார்த்தைகள். இப்படி சாட்சி சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சாட்சி சொல்லுவாங்களா? பாரு இந்த டைம்ல இவங்க எவ்வளவு பேருக்கு உதவி செய்யறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க இவங்களையெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஒன்றுமே செய்யல. ஆனா பாரு ஆண்டவர் தெரிகிறவங்க, இந்த பைபிள்காரங்க, இந்த அல்லேலியாக்காரங்க, நான் எவ்வளவு கிண்டல் பண்ணியிருக்கோம், எவ்வளவு கேலி செஞ்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு இவங்களாலதான் எங்களுக்கு நன்மையே உண்டாகுது. இவங்கதான் எங்களுக்கு ஓடி வந்து முதலாவது எங்களை வீட்டுல நிக்கிறாங்க. எங்களுக்கு பிரச்சனை இப்படி தோணும் போது எங்களை சொந்தக்காரன் காணாம போயிட்டாங்க, நாங்க கூப்பிடுகிற தெய்வங்கள் காணாம போயிருச்சு. ஆனால் இவங்க எங்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க. அப்ப நம்ம போய் உதவி செய்யும் போது நம்ம மூலமா கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படும், கிறிஸ்து வெளிப்படுவார். அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்மளை இப்படி எல்லாம் செய்ய வைக்கிற ஆண்டவரை பார்ப்பாங்க, நம்மளை நன்மை செய்ய வைக்கிற ஆண்டவரை பார்ப்பாங்க. அப்ப அதுவே அவங்களுக்கு ரட்சிப்பின் வாயில அமையணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகையினாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் நற்கிரியை செய்யறதுக்காக உண்டாக்கப்பட்டீங்களா, சிருஷ்டிக்கப்பட்டீங்களா, நல்லது செய்யறதுக்காகவே ஆண்டவர் நம்மளை தெரிஞ்செடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். சரி, அப்ப இதுல என்ன சொல்றாரு? தேவன் கையில் நன்மையை பெற்றேனாம். அப்ப ஜோபு தேவனுடைய கரத்தினால் என்னத்தை பெற்றிருக்கிறாரு? நன்மையை பெற்றிருக்கிறார். இப்ப நம்ம பார்க்க போறோம், ஜோபு தேவனுடைய கரத்தில் இருந்து தேவன் ஜோபுக்காக ஆயத்தம் பண்ணின நன்மைகளை எப்படி பெற்றுக்கொண்டார்? எப்படி? ஜோபு தேவன் கரத்தில் இருந்து ஜோபுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தின நன்மைகளை எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப அவர் எப்படி பெற்றுக்கொண்டாருன்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். அவர் எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்மளும் எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இப்ப நான் சொல்லித்தர போறேன், எப்படி அவர் பெற்றுக்கொண்டாரு, நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க. நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. தெரிஞ்சு கொள்வீங்களா இருந்தா, அதுபடி செய்வீங்களா இருந்தா நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவனும் இல்லை, கேட்கிற அது ஹியரிங் காதால கேட்கிறது. இப்ப நீங்க இந்த ரகசியத்தை கேட்டு அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கேட்டு அறிஞ்சு கவனமா கேளுங்க, நான் சொல்ல போற காரியத்தை கவனமா கேளுங்க. இப்ப ஆரம்பத்துல ஜோபு எப்படி தேவனத்துல பெற்று கொண்டான்றது அவ்வளவு நமக்கு தெளிவா தெரியாம இருக்கலாம். ஆனா ஜோபு இழந்து போயிட்டான் தானே, பிசாசு பொறாமக்காரனால என்ன செஞ்சுட்டான்? இழந்து போயிட்டான். ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தேவன் கொடுத்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இப்ப ஜோபுட மனுஷி வர்றாங்க. பைபிள் சொல்லுது, மனைவியானவள் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். இப்ப இந்த ஜோபுட மனுஷி பேசுறது பார்க்க இதெல்லாம் ஒரு நன்மை மாதிரியா இருக்குது. எப்படி பேசுறது பாருங்க, என்ன சொல்லுது? தேவனை தூசித்து ஜீவனை விடும். உடனே யோபு சொல்றான், அப்படி ஆண்டவர் உன்னையவே எனக்கு நன்மையா தான் தந்தாரு, ஆனா நீ பைத்தியகாரி பேசுறது போல பேசிக்கொண்டிருக்கிற. எத்தனை பேர் என்ன சொல்றது? நீ தேவனால கொடுக்கப்பட்ட நன்மை, தேவன் தான் உன்னை எனக்கு தந்தாரு. அப்ப நீ எப்படி எவ்வளவு நல்லது உங்க வாயில பேசணும், ஆனா நீ எப்படி பேசிக்கொண்டிருக்கிற? பைத்தியகாரி பேசுற மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிற. எவ்வளவு நன்மையை தேவன் செஞ்சிருக்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில. உனக்கு என்னைய தந்திருக்கிறாரு, எனக்கு உன்னைய தந்திருக்கிறாரு, பிள்ளைகளை தந்தாரு, என்ன எல்லாத்தையும் கொடுத்தது அவர்தான். நம்ம இதை எல்லாத்தையும் பெறத்துக்கு தகுதி இல்லாதவங்களா இருந்தோம், எதையும் பெறத்துக்கு நாங்கள் ஆக்கி இல்லாதவங்களா, தகுதி இல்லாதவங்களா இருந்தோம். தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி அவருடைய கிருபையின் அடிப்படையில அவர் எல்லாவற்றையும் ஈவாக நமக்கு தந்தார், ஈவாக நமக்கு தந்தார். அவருடைய கரத்தினால தந்தார், அவருடைய கரத்தினால தந்தார். தேவனிடத்தின் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம் சொல்றாங்க.
இப்படி பேசுற, இப்படி பேசாத, இப்படி பேசக்கூடாது. தேவன் இதையும் மாற்றுவார், இதையும் மாற்றுவார். அப்படி சொல்றார் பாருங்க. ரைட். அப்படி சொல்லும் போது இப்ப நம்மளும் பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில இது நடக்குது. நிறைய நேரத்துக்கு நம்ம இந்த பைத்தியகாரியாகிய யோபோட மனுஷி பேசுனது போலதான் நம்மளும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்க, நான் ஆண்டவரை தூசி சொல்றோம். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கேடான காரியங்கள், தீமையான காரியங்கள், நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும்போது நம்மளோட வாய் ஆண்டவரை தூசிக்குது, ஆண்டவருடைய நாமத்தை நிந்திக்குது, ஆண்டவரை குறிச்சு குறைவா பேசுது, ஆண்டவரை விட்டு தூரம் போடுறதுக்கு பிரயாசப்படுறோம், தூரம் போடுறதுக்கு பிரயாசப்படுறோம். அதை நான் காலம்புரை சொன்னேன், அதுக்கு ஐயாவும் சொன்னாரு. நாங்களும் என்ன சொல்றோம், கத்தரும் கத்திரிக்காய் என்று சொல்றோம். காலம்புரை சொன்னதா இல்லையா? கத்தரும் கத்திரிக்காய் என்று சொல்றோம், ஆண்டவராவது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் நம்ம அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் நன்மை மாத்திரம் செய்கிறவராக. அந்த சந்தர்ப்பத்திலேயே நாங்க ஆண்டவரை குறிச்சுதான் சரியானதான் பேசுவோம். ஆண்டவர் மறுதளிக்கிற மாதிரி பேச கூடாது, ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி பேச கூடாது. சற்று நாங்க ஆராய்ந்து பார்ப்போம், சற்று நாங்க ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க, ஜோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்த பிறகு இவன் நிறைய கதைக்கிறான். இவனும் நிறைய நண்பர்கள் பேச்சை கேட்டு, மனைவியில பேச்சை கேட்டு இவன் வாயும் அந்த குழம்பு வலிக்கிட்டு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. அப்படியே 39வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 40வது அதிகாரம், ஜோபு 40வது அதிகாரம் 1-4 வசனம் வரை. பின்னும் கர்த்தர் ஜோபு புத்திரமாக சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். வாசிங்க தொடர்ந்து. கர்த்தர் ஜோபுட்ட சொல்றாரு, நீ என்னோட வழக்காடுறியா, நீ என் பேரில் குற்றம் சுமத்துறியா? அதான் சொன்னே, நம்ம என்ன செஞ்சோம், நம்ம வாழ்க்கையில தீமை நடக்கும் போது ஆண்டவரே நீங்க தான் தீமையை செஞ்சீங்க, சூறாவளி அனுப்புனீங்க, சுனாமி அனுப்புனீங்க, கொரோனா அனுப்புனீங்க, மலேரியா, டெங்கு, எல்லாம் என்னதான் கேடு வந்தாலும் எல்லாத்தையும் யார் மேல போட்டுறது? கர்த்தர் மேல போட்டுறது. அதான் அடிக்கடி நான் சொல்றது, கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மட்டும்தான், அவர் எந்த வியாதியையும் அனுப்புகிறவர் அல்ல, அவர் வியாதியிலிருந்து குணப்படுத்துகிறவரா இருக்கிறார், அவர் தரித்திரத்தை கொடுக்கிறவர் அல்ல, அவர் தரித்திரத்திலிருந்து விடுவிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்களிடத்தில் இருக்கிறத பிடுங்குகிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். பிடுங்குகிறது பிசாசு, பிடுங்குகிறவன் பிசாசுடைய பிள்ளை. கர்த்தர் ஒரு நாள் பிடுங்குகிறவர் அல்ல, ஆண்டவர் கட்டி எழுப்புகிறவரா இருக்கிறார், கொடுக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அவன் சொல்றாரு பாருங்க, நீ தேவன் என் பேரு நீ செய்யாத, குற்றம் சுமத்தாது, நான் உனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, குற்றம் சுமத்துறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறார். குற்றம் சுமத்துகிறவன் எனக்கு உத்தரவு சொல்லக்கூடவன், நீ என் பேர் உத்தரவு சொல்லு, மறு உத்தரவு கூட, ஏன் என் மேல குற்றம் சுமத்துறன்னு கேட்கிறார். நான் அப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், ஆனா நீ மறந்து போய் யாரோ செஞ்ச தீமையை என் மேல சுமத்துற, பழிய என் மேல சுமத்துற ஆண்டவர் கேட்கிறாங்க. அப்பொழுது ஜோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உனக்கு முன்பாக என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், ஐயோ நான் அழப்பிட்டேன், நீ மன்னிச்சு கொள்ளுன்னு சொல்றான். 42வது அதிகாரத்துல என்ன சொல்றான்? ஐயோ நான் அழப்பிட்டேன், வாய் என்ன செஞ்சுட்டேன், ஞானம் இல்லாம பேசிட்டேன், நீ மன்னிங்கன்னு கேட்கிறான். இதுல சொல்றான் பாருங்க, நான் உனக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை, அதான் போன அடிக்கடி நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், நம்ம நல்லதை பேசலாட்டியும் பரவாயில்ல, ஆனா தீயதை வாயினால பேசுறவே கூடாது. அதுக்கு பதிலா அமைதியா இருந்தாலே நல்லது. பைபிள் சொல்லுது, அமைதியா இருந்தா மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவார், அதிகமா அளப்புகிறவன் மதிகேடு, அதிகமா அளப்புகிறவன் மூடன் என்று வேதவசனம் சொல்லுது, அலப்பிக்கொண்டு திரிகிறவன் மூடன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால வேதம் நீதிமொழிகளை படிக்கிற உங்களுக்கு தெரியும், பைபிள் என்ன சொல்லுது, ஞானவான குறிச்சும் சொல்லுது, மூடனை குறிச்சும், மதிகட்ட மதி உள்ளவனை பத்தியும் சொல்லுது, மதி ஈனனை பத்தியும் சொல்லுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றாங்க? ஞானவான் எப்படி இருப்பான்? அமைதியா இருப்பான், அவன் ஞானமா பேசுவான். அவன் சொல்றான், நான் என் கையினாலே வாய ஒத்திக் கொள்ளுகிறேன், நான் ஒரு தரம் பேசினேன், இனி நான் பிரதித்திரம் கொடாமலும் பேசாமலும். பேசாம இருந்தாலே நிறைய காரியங்களை சாதிச்சிடலாம், நிறைய காரியங்களை சாதிச்சிடலாம். பேசி பேசி தவற தன் வாயினால கெடுற மாதிரி வாழ்க்கையை அநியாயமாக்குறதை விட பேசாம அமைதியா இருந்தாலே நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளலாம்.
சரி, இப்ப நம்ம திருப்பி 42வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்ப முதலாவது வசனத்துக்கு வாசிப்போம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தே தடைபடாது என்பதை. அமைதியான பிறகு கொஞ்சம் யோசிக்கிறான். ஆண்டவர் எப்படிப்பட்டவன் யோசிச்ச பிறகு இப்ப விளங்கிருச்சு. இப்ப இடையில வந்த கவலையெல்லாம் போய், இடையில வந்த அசதி எல்லாம் போய், அந்த அசதி கவலையின் காரணமாக பேசின தவறான வார்த்தைகள் எல்லாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இப்ப உள்ள இருந்து வருது, ஆண்டவர் உண்மையாகவே எப்படிப்பட்டவரா இருக்கிறார். அந்த உள்ள இருக்கிற வெளிப்பாடு வெளியே வருது. வேலை செய்தான பாரு. அப்ப இப்ப வெளிப்பாடு வந்துருச்சு. வேலை செய்தார். இப்ப வெளிப்பாடு வந்துருச்சு. என்ன வெளிப்பாடு வந்துருச்சு? நேரம் நான் புலம்பிக் கொண்டிருந்தேன், கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி சொல்றான்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் தீமையை நன்மையாக மாற்ற வல்லவர். தீமையை நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். சரித்திரத்தை செழிப்பா மாற்ற வல்லவராக இருக்கிறார். நோய குணமாக்க வல்லவராக இருக்கிறார். பலவீனத்தை பலமா மாற்ற வல்லவராக இருக்கிறார். மரண பிடியில் இருக்கிறவனை தூக்கி எடுத்து ஜீவன் உள்ளவனா வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். நாளைக்கு செத்து போவான் என்று சொன்ன மருத்துவரால் கைவிடப்பட்டவன அநேக ஆண்டுகள் வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். சகலவற்றையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் உங்களை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில நன்மையை கட்டவிழ்க்க வல்லவராக இருக்கிறார். பஞ்ச காலத்திலேயும் ஈசாக்கினுடைய அறுவடை, ஈசாக்கினுடைய வேலையை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர். உங்களையும் ஆசீர்வதித்து 100 மடங்கு இல்லை, அதுக்கு மேலதாக கனி கொடுக்கும்படிக்கு, பலனை பெற்றுக் கொடுக்கும்படிக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அடிக்கடி இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில மனுஷன் சொன்ன வார்த்தைகள், மனுஷன் சொன்ன தீய வார்த்தைகள் நடக்காது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தான் நிறைவேறும். மனுஷன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தான் நிறைவேறும். நான் ஸ்கூல் படிக்கும் போது பெரிய பெரிய டீச்சர்ஸ்மார், பெரிய பெரிய ஆட்கள், சிலர்மார்லாம் என்னை குறித்து நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் ஜோசிச்சு பாக்குறேன், பின்னிட்டு பாக்குறேன், அவங்க சொன்னது ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் என்ன இந்த வேதத்தில் எழுதி வச்சாரு, அதன்படி இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கு. என்னால தைரியமா சொல்ல முடியும். அப்படி ஆண்டவரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. அவங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி என்னுடைய மனதை வேதனைப்படுத்தினாங்க. நான் எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட வச்சாங்க. ஆனா எப்ப நான் அந்த வேதத்தை தெரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சனோ, அவங்க ஏற்படுத்தின வேதனைகள் எல்லாம் மறைந்து போனது. ஆண்டவர் இருதயத்துல சமாதானத்தை தந்தார். எதிர்காலத்தை குறிச்சிருந்த பயத்தை நாங்க பிடுங்கி எறிஞ்சார். இன்னைக்கு எதிர்காலத்தை குறிச்சு பயம் இல்லை. எனக்கு தெரியும், என் எதிர்காலத்தையும் நன்மையா மாற்றக்கூடிய காலத்துக்கு அப்பாற்பட்ட கடவுளை தான் நான் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறேன். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய எதிர்காலத்தையே நன்மையாக மாற்றுவார். என்னுடைய கடந்த காலத்தையும் மாற்றி போடுவார். என்னுடைய நிகழ்காலத்தையும் ஆசீர்வாதமாக்குவார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு அவர் தான் என்னை போதித்து நடத்துறார். அவர் தான் நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டுறார். அவர் தான் என் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாக என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிற ஒரு கர்த்தரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வாலிப காலத்திலும் சிருஷ்டிகரை நினைக்க வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாலிபம் மிகவும் ஒரு முக்கியமான காரியம். இந்த வயதுல நம்மளால நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். ஆனா கடவுளுடைய பலமும் கூட இருக்குமா இருந்தா உலகத்தில் இருக்கிற வாலிபர்களை காட்டிலும் கடவுளுக்குள்ள இருக்கிற வாலிபர்கள் பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பாங்க. அவங்க எதை செய்தாலும் அது வாய்க்கும். யோபு வாலிபனா இருக்கும் போது அவன் எதை செய்தாலும் அது வாய்த்தது. அவனை கர்த்தர் காரிய சித்தி உள்ளவனா மாற்றினார். சாமுவேலை ஆண்டவர் வாலிப காலத்துல மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தினார். தாவீதையும் வாலிப காலத்துல பயன்படுத்தினார். இன்னைக்கு இந்த வாலிபர்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதான் நான் சொன்னேன், திருப்பி சொல்றேன். இன்னைக்கு உங்களை பார்த்து மனுஷங்க நிறைய தவறான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள், உங்களை பத்தி குறைவான மட்டமான வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கலாம். நீ எல்லாம் மேல வர மாட்ட, நீ எல்லாம் உட்பட மாட்ட, உங்க வாழ்க்கை மாறாது, இப்படியே பேசி கொண்டிருக்கலாம்.
அவங்க சொன்னது நடக்காது. கர்த்தர் என்ன சொன்னாலும் அதுதான் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள் சொல்றது நீதிமானுடைய சந்ததி வம்சம் அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அது பூமியிலே பலத்திருக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. 112ஆம் சங்கீதத்துல சொல்றார், அந்த நீதிமானுடைய வீட்டிலே வெள்ளியும் பொன்னும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதுல பாருங்க, அதுக்கு அடுத்தது சொல்றான் பாருங்க, இவ்வளவு நேரம் அறிவில்லாம ஆலோசனைய மறைக்கிற இவன் யார்? ஆகையினால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லுவேன். என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? இதுதான் இந்த போதனையில முக்கியமான வசனம். இதுதான் முக்கியமான வசனம். ஜோபு தன் வாயை பொத்தின பிறகு என்ன செஞ்சானா? ஆண்டவர் சொன்னதை அதிகமா கேட்டான். நான் போன கூட்டத்துல நான் பேசியிருந்தேன், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 4ஆவது வசனம் வரைக்கும். நீ உன் ஆலயத்துக்கு போகும்போது, தேவாலயத்துக்கு புறப்பட்டு போகும்போது நடைகளை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் உள்ளே சென்று செவி கொடுக்க சேருவதே நலம் என்று பேசணும். செவி கொடுக்க சேர்வதே நலம். நிறைய பேர் பிரசங்கம் நடக்கும் போது அங்க மாநாடு நடத்தி கொண்டிருப்பாங்க பின்னால. எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? செவி கொடுக்கிறதுக்காக வேண்டி. செவி கொடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? அமைதியா இருந்து செவி கொடுக்கணும். ஜோபு எப்ப வாயை மூடிட்டு செவி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிச்சாங்க, வார்த்தைகளை தீவிரமா கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்கறதுக்கு தீவிரமா இருங்கன்னு வேதம் சொல்லுது. பேசுகிறதுக்கு தாமதமா இருங்கன்னு வேதம் சொல்லுது. கோபிக்கிறதுக்கு பொறுமையா இருங்க, தாமதமா இருங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா நம்ம பேசுறதுக்கு தான் தீவிரமா இருக்கணும், கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கும். கேட்கறதுக்கு நம்ம ஜோபு வாயை மூடிட்டான். இப்ப காதால என்ன செய்யலாம்? வேதம் சொல்லுது பாருங்க, 5ஆவது வசனம், ஜோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காணுகிறது. என் கண் உம்மை பாருங்க. காதுனால நீங்க என்ன தேவை? இந்த வாயினால, இந்த ஊழியக்காரருடைய வாய்களினால நீங்க கேட்கிறீங்க. ஒரு நாள் எல்லாவற்றையும் உடைய கண்கள் காணும். என்ன கண்கள் நிச்சயமா. பிரசங்கம்ன்றது சாதாரணமான காரியம் அல்ல, சாதாரணமான காரியம். இந்த இடத்துல அறிக்கை செய்கிற ஒவ்வொரு அறிக்கைகளையும், இந்த இடத்துல பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதை சொன்னவர் நிறைவேற்றி முடிப்பார். பவுல் சொல்றாரு கலாத்தியர் 1:1, நான் சொல்றேன், மனுஷனாலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல. இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நான் யார்கிட்ட கற்றுக்கொண்டது இல்லை. இது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஜோசுவான நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்க போறேன்னு சொல்லிட்டு நான் அதைத்தான் கழிச்சிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்டா, இன்னைக்கு நான் பண்ண பிரசங்கமா இது ரெக்கார்ட் ஆகல, அதை என்னால அதே மாதிரி திருப்பி பண்ண முடியாது. அதன்படி உண்மையாதான் நடந்தது. இன்னைக்கு நான் சேர்ச்சில பண்ணது வித்தியாசமா போச்சு, இன்னைக்கு வித்தியாசமா. ஏனென்றா பேசுகிறவர் ஆவியானவர். ஞாபகம் வச்சுட்டு சொல்றதுக்கு நான் என்ன செய்யல, என்னுடைய நினைவுல இருந்து எடுத்து சொல்லல. பாருங்க, கொப்பி அங்க கிடக்குது, அங்க இருந்து கொப்பியில இருந்து பேசல, அது இருதயத்திலிருந்து வருது, உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருந்து வருது. எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? அதனால பாருங்க, இப்போ இன்னைக்கு பண்ண 2 தலைப்பு ஒரே தலைப்பு தான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதனாலதான் ஆவியானவரால் நடத்தப்படணும், மாம்சத்தின்படி நடக்க கூடாது, ஆவியின்படி நடக்கிறோம். எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? அப்ப சில காரியங்கள் இப்படித்தான் பாருங்க. நம்ம உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க வளர்ந்து வரும்போது நீங்க ஆராதனை செஞ்சா ஆவியில ஆராதனை செய்யணும். நீங்க பிரசங்கம் செஞ்சா அங்க உள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேசணும். உங்களோட மாம்சம் மறைஞ்சிடும், அங்க ஆவியானவர் தான் வெளிப்படும். மாம்சத்துல பேசிக்கொண்டிருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்காது. ஆனா ஆவியில பேசும்போது உங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலேயும் பெரிய தாக்கம் ஏற்படும். இன்னைக்கு வெளியில பெரிய மாற்றம் வராம இருக்கலாம், எனக்கு தெரியும் உங்களுக்கு உள்ள பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. உள்ள மாற்றம் வந்துட்டாலே போதும், வெளியே அது சீக்கிரத்துல மாற்றம் வரும். ஒரு மனுஷனுடைய நினைவுகள்ல மாற்றம் வந்துட்டா போதும், அந்த நினைவுக்கு ஏற்றபடியே வாழ்க்கை மாறும். ஏன்னா நீதிமொழி 23:7, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யறார்? இந்த பிரசங்கம் மூலமாக, இந்த உபதேசம் போதனைகள் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற தவறான நினைவுகள் எடுத்து போட்டு, தவறான எண்ணங்கள் எடுத்து போட்டு, தவறான யோசனைகளை எடுத்து போட்டு, தவறான சிந்தனைகளை எடுத்து போட்டு, அவர் உங்களுக்குள்ள அவருடைய சிந்தனைகளை விதைக்கிறார், அவருடைய யோசனைகளை விதைக்கிறார். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்காக துணை நின்று உங்களோடு இருந்து செய்ய வல்லவரா இருக்கிறார் என்றதை விதைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு நாள் எப்படி அவிசுவாசிகளா இருந்தோம், விசுவாசின்னு பேரை சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருதயம் முழுக்க அவிசுவாசமா இருந்தது. சர்ச்சுக்கு போனா கூடாகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும். வீட்டுக்கு போனா அது வேற மாதிரி போயிடும். என்ன
சர்ச்சுக்கு வந்து ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். வீட்டை போனா இன்னும் ஒன்றையும் காணல. என்ன ஆகாது முடியாது இல்ல கொல்ல கொல்லன்னு இப்படியே உலக பேச்ச பேசிட்டே பக்கத்து வீட்டுக்காரர் என்னத்த பேசுறானோ அதை விட கேவலமா பேசிட்டு இருக்கும். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறாங்க. இல்லாம இருந்தாலும் இல்லாதவர்களை இருக்கிற விதமா அழைக்கிறோம். இல்லாம இருந்தாலும் இல்லாத இருக்கிற மாதிரி அழைக்கிறோம். அப்படி ஆண்டவர் நம்மளை மாற்றிட்டார். எவ்வளவு அவிசுவாசம் உள்ள நம்மள இன்னைக்கு விசுவாசம் உள்ளவங்களா மாத்திட்டாங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயப்படுகிற நம்மள இன்னைக்கு பயப்படாம திடனுள்ளவனா மாற்றி இருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க, இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. பாருங்க, ஒரு நாள் சேர்ச்சுக்கு வந்தாலே போர் அடிக்கிற நம்மள சொன்னாங்க 1.5 மணி நேரம் முடி ஊசியில இருக்க முடியாது. இன்றைக்கு அது 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ இன்னும் காணாது, இன்னும் போகலாம் போல இருக்குது, இன்னும் போகலாம் போல. எப்படி மாத்திட்டாரு பாருங்க. இதை யாரு மாத்த முடியுமா? கராச்சியில போயிட்டு இந்த நட்டை டைப் பண்ணுங்க, டைப் பண்ற மாதிரி டைப் பண்ண முடியுமா? அது இருதயத்தை மாத்துறது எந்த மனுஷனாலே முடியாது. எந்த மருந்தினாலும் இருதயத்தை மாத்த முடியாது. இருதயத்தை மாத்துகிறவர் கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப எத்தனை மணியிலே இருக்கிறது போயிட்டு இருக்குது. அப்படித்தான் பாருங்க, ஆண்டுடைய சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. அப்ப ஜோபு தன்னுடைய வாழ்க்கையில நன்மையை முதல்ல எப்படி பெற்றுக்கொண்டான்? பேசி பேசியே பெற்றுக்கொண்டான். என்னத்தை பேசினா? கர்த்தர் சொன்னதை பேசணும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புறம் நன்மை இழந்து போயிட்டான், திருப்பி எப்படி பெற்றுக்கொள்றான்? வாயை மூடுறான், ஆண்டவர் சொன்னதை கேட்கிறான், அதன்படி பேசுறான். வாயை மூடுறான், ஆண்டவர் சொன்னதை கேட்கிறான், அதன்படி பேசுறான். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. உங்களுக்கு எப்படி நன்மை வரும்? நீங்க நிறைய நேரங்கள்ல வீட்டுல கஷ்டம் வரும்போது, சட்டிப்பானையில எல்லாம் குறைபடும் போது, சூழ்நிலையே மாறும்போது, அதிகமா புயல் அடிக்கும் போது, அதிகமா காத்தடிக்கும் போது, சுனாமி சூறாவளி வரும்போது, வியாதி வரும்போது, வேதனை வரும்போது, கைவலி கால்வலி மூட்டு வலி அந்த வலி இந்த வலி எந்த வலி வரும்போதும் நீங்க என்ன செய்ய போறீங்க? முதலாவது கால் வலிக்குது, கை வலிக்குது, அங்க கடிக்குது, இங்க கடிக்குதுன்றத சொல்றதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வாயை மூடிட்டு நீங்க சொல்ல போறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க போறீங்க. அப்பதான் பினகாஸ் பண்ண பிரசங்கம்லாம் ஞாபகத்துக்கு வரும். நீங்க அமைதியா இல்லாம வாயை நொடன்னு அடிச்சுட்டு இருக்க வரைக்கும் எல்லாம் மறந்துடும், எல்லாம் டெலீட் ஆயிடும் எல்லாம். ஆனா நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கடா, கொஞ்சம் வலிக்குதுன்னா பொறுத்து கொண்டு கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தீங்கடா, அப்ப வரும் பிரசங்கம் எல்லாம். கேட்ட பிரசங்கம் முழுக்க இங்க இருந்து வெளியே வரும், ஆவியிலிருந்து வெளியே வரும், இருதயத்திலிருந்து வெளியே வரும். என்ன நீங்க படிச்ச வசனங்கள், உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வரும். ஆண்டவர் சரியான வார்த்தையை போடுவான். அந்த வார்த்தையை நீங்க வாயினால திறந்து சொல்ல 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 உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அது மலை போல இருந்தாலும் பனிய போல மாறும். பனிய போல அதை விட்டுட்டு வாயை நொடர்ந்து அடிச்சு கொண்டு இருந்தா பிரச்சனை தான் பெருசாகும். பிரச்சனை தான். வாயை மூடிட்டு ஆண்டவர் சொன்னதை தியானித்து மனதில் எடுத்துக்கொண்டு அதை பேசி பாருங்க. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவான். இந்த வார்த்தை சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னாங்க? என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல நான் கிட்டத்தட்ட ஜோசுவாக்கு நேற்று சொன்னேன். ஒரு நாள் எனக்கு இந்த கொப்பி ஒவ்வொரு மாசமும் இந்த கையில 1000 ரூபாய் தான் இருக்கும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னுக்கு என் கையில மாசத்துக்கு 1000 ரூபாய் தான் கிடைக்கும். அம்மா அனுப்புவாங்க, அவங்க பென்ஷன் காசுக்கு வந்து 1000 ரூபாய் அனுப்புவாங்க. அந்த காசு எடுத்து உடனே போய் அதை வாங்கி தின்றது இல்லை. இப்ப என்ன செய்வேன் தெரியுமா? முதலாவது போயிட்டு நல்ல பிரசங்கம் கேட்கறதுக்கு ஒரு ரீலோட்டை போடுவேன். அப்ப 447 ரூபா டயலாக் அதை போடுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? 450 ரூபா கொடுத்து அந்த 400 பேஜ் கொப்பி ஒன்று வாங்குவேன். 400 பேஜ் கொப்பி ஒன்று 2 சேர்த்து 900 ரூபா வந்துருச்சு. மிச்சம் 100 ரூபாய்க்கு பெண் வாங்கிடுவேன். மிச்சம் 100 ரூபாய்க்கு இப்ப முடிவெட்டுறதுக்கு எனக்கு காசு தேவை. அதுக்கு சித்தப்பாட போயிட்டு கையெழுந்துட்டு தான் நின்றேன். அப்படித்தான் ஆரம்பிச்சது என் வாழ்க்கை. ஆனா எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் இப்படி இருக்க மாட்டேன். அந்த வார்த்தையை கேட்க கேட்க எனக்குள்ள வந்துருச்சு. பெரிய மாற்றம் வரும், பெரிய மாற்றம் வரும். இன்றைக்கும் நான் செஞ்சதை செஞ்சு கொண்டேதான் இருப்பேன். இன்றைக்கும் நான் செஞ்சதை என்ன பிரசங்கம் கேட்கறதுக்கு ரிலோட் போடுறேன், என்ன கொப்பி வாங்குறேன், இப்ப முடிய போய் திருப்பி வாங்க போறேன், பெண்ணும் வாங்குறேன். ஆனா இன்றைக்கு இந்த வாழ்க்கையில என்ன முடிவெட்டுறதுக்கு யார்கிட்டையும் கையேந்த தேவையில்லை, யார்கிட்டையும் எதுக்குமே கையேந்த தேவையில்லை. ஆண்டவர் தேவைக்கும் அதிகமாக மீதம் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. அப்ப மாசத்துக்கு 1000 ரூபாய் தான் வரும். இன்னைக்கு மாசத்துக்கு சில நேரங்களில் 1 லட்சமும் வந்து போகுது, 1 லட்சமும் வந்து போகுது. எனக்கு தெரியும் அது சீக்கிரத்துல அது பல லட்சமா மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அவ்வண்ணமா என்னை போஷிக்கிறார், அவ்வண்ணமா என்னை உடுத்திருக்கிறார், அவ்வண்ணமா என்னை நடத்துறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கிட்டத்தட்ட இந்த வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் இருக்கும், 6 மாசம் இருக்கும்.
சேர்ந்து ஒரு மாசத்திலே சம்பளம் டபுள் மடங்கா யாருக்காச்சும் ஆகுமா? ஆண்டவர் என்ற வாழ்க்கையில நிறைவேற்றாங்க. இப்ப அது எத்தனையோ 3வது மடங்கா மாறிடுச்சு. அடுத்த வருஷத்துல இருந்து 3வது மடங்கா மாறிடுச்சு. கர்த்தர் கூட இருப்பாரா இருந்தா காரிய சித்தி உள்ளவனா தான் மாற்றுவார். நான் எந்த இடத்துக்கு போனாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அதுதான் கடவுளுடைய மனுஷனுடைய வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கையும் அப்படி மாறும். 4 வருஷத்துக்கு முன்னுக்கு என்ன எந்த வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்துச்சு, குறைவுலதான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும், நான் எப்படி இருக்கிறேன். அப்ப நான் ஒரு நாள் நீங்க என்னைய விட நல்லா இருக்கிறத நான் பார்ப்பேன், நீங்க என்னைய விட நல்லா இருக்கிறத ஒவ்வொருவரையும் நான் சொல்றேன். இன்றைக்கு நீங்க என்னைய போல நான் இன்றைக்கு எடுத்த தீர்மானம் அதான் என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு இப்படி மாத்திருக்குது. நான் ஒரு தீர்மானம் எடுத்து நான் உட்கார போறேன், அவருடைய வார்த்தைகளை கேட்க போறேன். அது 1 மணி நேரமோ நீங்க இன்றைக்கு இப்படி கேட்குறீங்க, நானும் இப்படித்தான் இருந்தேன். இதை விட அதிகமா நான் கேட்பேன், எனக்குதான் அது அதிகமா நான் கேட்பேன். அதான் நான் எடுத்த தீர்மானம். இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற தீர்மானம் மிகவும் நல்லது. இப்ப நீங்க இருந்து கேட்கிறீங்களே, எதிர்காலத்துல இதெல்லாம் பெரிய சாட்சியா மாறும். இன்னைக்கு நீங்க ஒரு கொப்பி இதுக்கான மேற்கொண்டு கொப்பியை வாங்கி எழுதுறீங்களே, இதெல்லாம் வீண் போகாது. இந்த பணம் எல்லாம் வீண் போகாது. இன்றைக்கும் நான் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதுன கொப்பி இருக்குது. நீங்க பிரசங்கத்துல எழுதுற கொப்பி அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. வருஷம் முடிஞ்சோடனே அடுப்புல போட்டு எரிச்சிடாம வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அப்ப 20 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதுன கொப்பியெல்லாம் வச்சிருக்காரு. டைரியெல்லாம் அதை பார்த்து நானும் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அவரை காரணம் நான் கூட வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் எழுதுறதுல கை தேர்ந்தேன். அப்படி ஆண்டவர் மாத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அவ்வளவு கொப்பிகள் என்ன கபட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இன்னொரு கபட்டு வாங்கணும். அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன், விடவே இல்லை. நீங்க விட்டுறக்கூடாது. நீங்க விட்டுற எவ்வளவு பெரிய பிரசங்கியானாலும் எவ்வளவு பெரிய ஆராதனை வீரர் ஆனாலும் இப்ப நீங்க செய்யறத விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நபர் இருந்துட்டுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். எனக்கும் சொல்ற ஒரு ஆள் இருக்கிறார். நமக்கு ஆலோசனை சொல்ற ஒரு ஆள் இருக்கும், நம்மளை வழி நடத்துகிற ஒரு ஆள் இருக்கும், நம்ம ஒருத்தருக்கு கீழ்பட்டு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நம்மளோட வாழ்க்கையில ஏதாச்சும் வரும்போது, தேவைகள் வரும், பிரச்சனைகள் வரும்போது அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும், ஆலோசனைகள் எடுத்து கொள்ளணும். அவருக்கு கீழ்பட்டு இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆவிக்குரிய தகப்பனை பத்தி. அப்ப அந்த தகப்பன் சொல்றத கேட்கும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல என்ன செய்யணும், கேட்கும். சரி, நான் முடிக்க போறேன். அப்ப ஜோபுட வாழ்க்கையில எப்படி நன்மை வந்துச்சு? தன் வாயை தீய காரியங்களை பேசி கொண்டிருந்த ஆண்டவர் பேரில் குற்றம் சுமத்தி கொண்டிருந்த அந்த வாயை முதலாவது மூடணும். 2வது அவர் சொன்னதை கேட்டான், செவிப்படுத்தான். அதுக்கப்புறம் அதை இருதயத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு அதை பேசினான். அதை பேசினான். ஆகையினால நம்மளுக்கு சொல்ற ஆலோசனை என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டா, பிரசங்கம் ஆரம்பிக்கப்பட்டுட்டா, அதுக்கு பிறகு நான் பேச துவங்கிருங்க, பிரசங்கியார் பேச துவங்கிடுவாரு. நீங்க எப்படி இருக்கணும்? அதனால ஆமீன் வெளியா சொன்னாமலாம் இருக்க கூடாது. புரியுதா? ஆமீன் வெளியா சொல்லும், அதிகமா சொல்லும். நல்லா இப்ப நல்லா வருது, இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். வசனம் வரணும். மற்றபடி பக்கத்துல இருக்கிறவன் தேவையில்லாத கதை கதைக்க கூடாது. புரியுதா? சரியான ஆட்களுக்கு பக்கத்துல சேர்ச்சில இருந்துடும். சில பேர் இருந்து வளவளந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க. என்ன அப்படியாக ஆட்களுக்கு பக்கத்துல இந்த கிழமை மாட்டிட்டீங்கன்னா அடுத்த கிழமை போய் தப்பிச்சிடணும். அவனுக்கு பக்கத்துல இருந்தா நீங்க உருப்பட முடியாது. இல்லைங்கதா? அப்படிப்பட்ட ஆட்களோட கொஞ்சம் தள்ளி இருக்கும். சில பேர் இருக்கிறாங்க. அப்ப சரி, அப்ப அந்த தீர்மானம் மிகவும் முக்கியம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டுடைய சமூகத்துல உட்காருங்க, நேரத்தை செலவழிக்கணும். வார்த்தை பிரசங்க எந்த வாழ்க்கையை நீங்க அவதானிச்சு பாத்தீங்கன்னா, பிரசங்கம் தோணுதான் நான் பேசுவேன், மற்ற நேரம் எல்லாம் அமைதியா இருப்பேன். அதே போல நீங்க அதுக்கு முன்னுக்கு எவ்வளவு என்ன கதைக்கலாம். அதுக்காண்டி அவிசுவாசத்தெல்லாம் கைக்க கூடாது, கதைக்கலாம். பிரசங்கம் ஆரம்பிச்ச பிறகு அங்க ஊழியக்காரர் பேசுவார், நம்ம அமைதியா இருந்து வார்த்தைகள் ஆமே நல்ல சொல்ல அதை ஏற்றுக்கொண்டு அதை கேட்டு பலனை பெற்றுக் கொள்ளணும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நன்மையை காண்பீங்க. 42:10 சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவன் தனக்காக வேண்டுதல் செய்யல. குறைவுல இருந்து கொண்டு, அவனே குறைவுல இருந்து கொண்டு சிரட்டையை வச்சு சொரிஞ்சு ஐயோ நான் சிரட்டையில சொரிகிறேன் அப்படி ஆண்டவர் இந்த சிரட்டையில இருந்து விடுதலையை தாங்கன்னு ஜெபம் பண்ணல. இந்த இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆற்றுங்கன்னு அவன் ஜெபம், ஆண்டவரே நல்ல உடுப்பு தாங்க, இத்தனை வருஷமா இத்தனை மாசமா நான் என்ன செய்யறேன், புழுதியில கிடந்து இந்த உடுப்பெல்லாம் புழுதியாயிருச்சு, கரையாயிருச்சு, எனக்கு நல்ல ஒரு கோட் சூட்டு தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல. எப்படி ஜெபம் பண்றான், இவருக்கு கோட் சூட் தேவைப்படுது, ஆண்டவரே நீங்க அந்த பையனுக்கு நல்ல ஒரு கோட் சூட் கொடுங்க. மற்றவங்களுக்காக வேண்டி ஜெபம் பண்றான், மற்றவங்களுக்காக வேண்டி ஜெபம் பண்றான். ஆண்டவரே எனக்கு மட்டும் இல்லை அப்பா, என்னோட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல உடுப்பு தேவை. இந்த கிறிஸ்துமஸுக்கு எனக்கு மட்டும் இல்லை,
எனக்கும் தேவைதான், எனக்கும் தேவைதான். ஆனா என்னைய விட அவங்க நல்லா உடுத்து வைக்கப்படணும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க. ஐயோ எங்களுக்கே வீடு தேவைதான். ஆண்டவரே அவங்களோட வீடும், அந்த குறைகள் இருக்கிறாங்களே அவங்களோட வீடும் கட்டி எழுப்பப்படணும். ஒவ்வொரு நாள் ஒழுகி கொண்டிருக்குது, அவங்களோட வீடும் நல்லா கட்டி எழுப்பப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நமக்கே என்னதான் சொல்றேன், நமக்கே ஒரு KDH வேன் தேவை, நமக்கே சேர்ச்சு தேவை, நமக்கே ஒவ்வொரு தேவை, நமக்கே நிறைய காரியம் தேவை. ஆனா நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன், நம்மளும் வாங்குவோம், வாங்கியும் கொடுப்போம். நம்ம சேர்ச் கட்டி கொடுப்போம். நம்ம என்னெல்லாம் நமக்கு வருதோ அதை காட்டில் அதிகமா சிறப்பா நம்ம செய்வோம். ஜோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் ஜோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். நீங்க இன்னைக்கு ஆண்டு சொல்லித்தர காரியம் என்னண்டா, ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்க, ஆண்டுடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களே தேவையில் இருக்கும் போது, நீங்களே குறைவில் இருக்கும் போது, நீங்க மற்றவர்களுக்காக நீங்க செபிக்கிறவங்களா இருக்கணும். மற்றவர்களுக்காக செபிக்கிறவங்களா ஒரு சில நபர்களை நீங்க தெரிஞ்செடுக்கணும், குறிப்பிட்ட நபர்களை தெரிஞ்செடுக்கணும். அவங்களுக்காக உங்களோட சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களோட சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுங்க. அழிந்து போய் கொண்டிருக்கிற பாவ வழிகள்ல போற வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராச்சும் பிரச்சனை அதிகமா உங்களோட பிரச்சனை அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய இருதயத்தை என்னால மாற்ற முடியாது, அவங்களை நீங்க மாத்துங்க. ஒருவேளை அப்பா அம்மாவே உங்களுக்கு தடையா இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு சகோதரர் பிரச்சனையில போகலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறதால எந்த எதுவும் மாற போறது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் எப்பேற்பட்ட காரியத்தையும் மாற்றி அமைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அப்ப உங்களோட வாழ்க்கையில நன்மை தேவையா, நீங்க இன்னொருத்தன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இப்ப நான் இப்படிதான் ஜெபிக்கிறது, நான் அறிக்கை செய்யறது, அவன் நல்லா உடுத்தோம், நல்லா உடுத்து வைக்கப்படணும், அந்த சேர்ச் ஆசீர்வாதமா இருக்கும், இன்னும் அந்த சேர்ச் பலத்து இருக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா ஊழியக்காரங்க அதிகம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? விசுவாசிகள் தங்கள் குடும்ப ஜெபத்துல தங்களுக்காக மட்டும்தான் நிறைய நேரத்துல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஊழியக்காரர் அப்படி இல்லை. நான் எப்பயுமே அப்பா காலத்துல 4 மணிக்கு கிளம்பிடுவார், விளம்பி ஒவ்வொரு விசுவாசிக்காவனையும் ஜெபம் பண்ணுவார். எப்பயும் ஜெபம் பண்ணாம இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் விளம்பிடுவார், கிட்டார் அடிச்சுக்கொண்டு அடிக்கிறதுக்கு அடிச்சுக்கொண்டு என்ன செஞ்சிருவாரு, ஜெபம் பண்ணுவார். எல்லாருக்காண்டியும் ஜெபம் பண்ணுவார். அதனாலதான் அதிகமா ஆசீர்வதிக்கப்படுறாரு, சபை அதிகமா ஆசீர்வதிக்கப்படுது. நம்ம மற்றவங்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணணும். உங்களோட வாழ்க்கையில நன்மை தேவையா? ஆண்டவர் உங்களுக்காக நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். உங்களுக்கு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். யோசுவாக்கு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். உங்களுக்கு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ஒவ்வொருத்தருக்கு மட்டும் ஒரு நன்மையை, எனக்குன்னு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்து ஆயத்தம் பண்ணின நன்மையை நாம் முதலாவது வாழ்க்கையில பாக்குறதுக்கு முன்னாடி விசுவாச கண்களால பார்க்கணும். காதால கேட்கணும், இருதயத்துல தோன்றணும். இருதயத்துல தோண்டிட்டா போதும், காதால கேட்டுட்டா போதும், கண்ணால பார்த்துட்டா போதும், அது என்னுடைய வாழ்க்கையில வந்துடும். நீங்க என்னென்னலாம் காதால கேட்கிறீங்களோ, ஜோபு கண்ணால கண்டது போல நீங்களும் காண்பீர்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கும். ஒவ்வொரு முறையும் நான் இதைத்தான் பிரசங்கம் பண்றேன். ஆண்டவர் உங்களுக்காக நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். அது உங்களை விசுவாச கண்களால பாருங்க. உங்களை வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. நான் நன்மையை காண்பேன். சொல்லுங்க, நான் நன்மையை காண்பேன், நன்மையை காண்பேன். எல்லா தீமையும் நன்மையாய் மாறும், நன்மையாய் மாறும். சொல்லுங்க, எனக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமா நிறைவேற்றி முடிப்பார், நிச்சயமா நிறைவேற்றி முடிப்பார், நிச்சயமா நிறைவேற்றி முடிப்பார். அதை நான் காண்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை நீங்க விசுவாசித்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. விசுவாசியாம இருந்தா கெட்டு போயிருவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகையால நீங்க விசுவாசிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு விளங்கிருச்சு எப்படி உங்களோட வாழ்க்கையில நன்மை வரப்போகுது. நன்மை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்களோட பிழைப்பு தேவனுடைய வார்த்தையில இருக்கு. உங்களோட பிழைப்பு உங்களோட தொழில இல்ல, உங்களோட பிழைப்பு தேவனுடைய வார்த்தையில இருக்கு. தேவனுடைய வார்த்தையை கொண்டு தொழில் செய்து பாருங்க, அந்த தொழில் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க தேவனுடைய வார்த்தையை கொண்டு படித்து பாருங்க, அந்த படிப்புல நீங்க சிறந்து விளங்குவீங்க. தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஊழியம் செய்து பாருங்க, அந்த ஊழியம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய பிரசன்னம் மிகவும் முக்கியம். நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, நம்முடைய ஜெபம் தவம் உபவாசம் காணிக்கை அல்ல.
இவ்வொன்னும் நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையா இருக்கு. அவருடைய பலத்த கரம் நமக்கு பராக்கிரமம் செய்யும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு தேவனுடைய பலத்த கரம் பராக்கிரமம் செய்யும். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் உயர்த்தும் வரைக்கும் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். பக்கத்துல இருக்கால பார்த்து சொல்லுங்க, ஐயா பார்த்து சொல்லுங்க, ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை குடும்பத்தை உயர்த்துவார். உங்களோட தொழில் வளங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நினைக்காத அளவு வருமானம் வரும். நீங்க நினைக்காத அளவு உயர்வு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்க சொல்லணும், நீ நினைக்கிறீயோ இல்லையோ அதற்கான அதிகமான அழகான வீட்டு ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்படி பிரம்மாண்டமான ஒரு வீட்டை தருவார். நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை அதிகம் ஆசீர்வதிப்பார். ஆலய ஊழியத்தை அதிகம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென்? இதுதான் பேசணும் பாருங்க. விசுவாச அறிக்கைன்றது இதுதான். அதை விட்டுட்டு எங்க பிரதர் இது என்ன ஒன்றையும் காணல, ஒரு மாற்றமும் இல்ல, என்ன கட்டரும்பா கழுத தெரிஞ்சு அப்படியெல்லாம் பழமொழிகள்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. என் வாழ்க்கையை மாத்த ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்கார். எனக்கு பலன் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எஜமான் நான் என்னை காரணம் பணம் தரேன், அவங்களுக்கு பலம் இல்லை. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அனைத்தையும் செய்ய ஆற்றல் உள்ளவரா இருக்கிறார். அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அப்படியே நாங்க எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு பாடல பாட போகிறோம். ஆண்டவர் அவர் மிகவும் நல்லவரா இருக்கிறார். விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நல்ல ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளிலுமா இந்த மாலை ஆராதனையிலே ஆண்டவரே, உடைய குடும்பங்களாக உடைய பிள்ளைகளாக எங்களை இந்த இடத்திலே ஒன்று கூட்டி உம்மை ஆராதிக்க, ஜெபங்களை ஏறெடுக்க, ஆண்டவரே உமக்கு என்ற துதிபலிகளை ஏறெடுக்க, உடைய வார்த்தைகளை ஜீவனும் வல்லமையும் உள்ள இருவரும் கருக்குள்ள உடைய ஆவியும் பட்டயமாகி இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கவனமாய் செவிமெடுக்க, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்த நல்ல உபகாரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் அப்பா முழு மனதோடு நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி.
ஆண்டவரே, எந்த தகுதியுமே இல்லாத எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்காக எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்க, எவ்வளவு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. அதை பற்றி ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரசங்கத்தினூடாக எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்போ யோபு சொன்னது போல தேவன் கையிலே நன்மையை பெற்றிருக்கிறோம் என்று யோபு சொன்னது போல நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரணங்களுக்கு பராக்கிரமம் செய்யும், தேவனுடைய கரணங்களுக்கு நன்மை செய்யும். கர்த்தர்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடினால் நாங்கள் அவரை பாடுவோம், அவரை துதிப்போம், அவரை சோஸ்தரிக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். அப்போ யோபு சொன்னது போல அன்றைக்கு நாங்கள் காதால் கேட்பதை எல்லாம் எங்கள் கண்கள் நிச்சயமாய் காணும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைபடாது. பிள்ளைகளை நான் ஒவ்வொன்றுமாய் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் ஆண்டவரே, அநேக வாழ்க்கையில பிரச்சனைகள், தீமைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் சூழும் போது அப்பா யோபுவை போல தேவையில்லாத காரியங்களை பேசாதபடிக்கு தங்கள் கைகளினாலே தங்கள் வாய்களை மூடிக்கொண்டு சற்று நேரம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றதை தியானித்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தவர்களாக ஆண்டவரை பற்றியும் வாக்குத்தத்தங்களை பற்றியும் யோபு சொன்னது போல தேவரீர் சகலவற்றையும் செய்ய மாற்றியமைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் என்ற விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக இந்த பிள்ளைகளை நீங்க மாற்றுங்க சுவாமி. இப்படி மாற்றுகிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடருவதாக, எல்லா தீமைக்கு ஏதுவான காரியங்களும் நன்மையாக மாறுவதாக, நன்மையாக மாறுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து உடைய சமூகத்தில் உட்கார்ந்து உடைய வார்த்தைகளை அமைதியா இருந்து கேட்கிறதுக்கு இப்படிப்பட்ட தீவிரமுடைய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வாழும் நாட்கள் முழுவதும் வாழுவார்களாக. எவ்வளவுதான் உயர்ந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலே அமர்ந்திருப்பதே தெரிந்து கொள்வார்களாக. இந்த பிள்ளைகளை அப்ப வருகிற நாட்கள் முழுவதும் போஷித்து நடத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் நியூ இயர் காரியத்திலும் அனைவரும் இந்த பிள்ளைகள் விரும்புகிறபடி நல்ல உடைகளை வாங்க, இந்த பிள்ளைகள் விரும்புகிறபடி அநேகருக்கு உதவி செய்ய, இந்த பிள்ளைகள் விரும்புகிறபடி நன்றாக சாப்பிட, திருப்தியாய் புசிக்க, இந்த பிள்ளைகள் விரும்புகிற வாழ்க்கையின்படி எல்லாவற்றையும் நீர் சம்பூர்ணமாய் நிறைவாய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டும்படியாச்சு. இந்த கிறிஸ்துமஸ் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே நடந்த ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் விட ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, படிக்கிற காரியங்களை ஆசீர்வதி, செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதி. நீர் பெரிய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் நன்மையை புசிப்பார்களாக, வாயின் பலனால் தங்கள் வாயின் பலனால் நன்மையை புசிப்பார்களாக. அவ்வண்ணமா இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்களை தாழ்த்தி உயர்த்தி எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்த சகல கனத்தையும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்தும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் பிரகாசிக்க கடவர். நீங்கள் ஜீவனுள்ளோர் நாள் வரைக்கும் இந்த தேசத்திலே, நீங்கள் ஜீவனுள்ள இந்த தேசத்திலே, நீங்கள் வாழுகிற இந்த தேசத்திலே கர்த்தருடைய வலது கரத்தினாலே உண்டாகிற நன்மையை காண்பீர்களாக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.